நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, முதல்ல என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டு, அப்புறம் மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட், ஸோ எல்லா வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா $158 இருக்குது. எந்த ஒரு ட்ரேடிங்குமே பெண்டிங் ஆர்டர்ஸில் இல்லை, ஹோல்டிங்கில் இல்லை, நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் இல்லை. சரிங்களா? ஸோ இது வந்து கிளியரு. அடுத்து வந்து ட்ரேடிங் ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன். ஸோ டுடேவில் இருக்குது. ஸோ 29/6/2025. ஸோ இந்த வீடியோவை நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கஸ்டம் பீரியட் போகிறேன். கஸ்டம் பீரியட் போயிட்டு 1 ஜூன் 2025 27 ஜூன் 2025 வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ 28, 29, 30. ஸோ 28, 29 வந்து சாட்டர்டே சண்டேஸு. 30ஆம் நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறது இல்லை. அப்போ ஜூன் மாதத்தோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியை நான் இப்போ டன் கொடுக்குறேன். இப்போ நான் ஸோ இப்போ வந்து பாருங்கள், $100 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் ஜூன் மாதத்தில். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முரட்டக்காலை அப்படிங்கிற என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணினா ட்ரேடிங் மட்டுமே. ஸோ முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 1 நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான சப்பமேட்டை தான் நம்மளுடைய முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணின ட்ரேடிங் தான் இது எல்லாமே. ஸோ $100 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். 100% நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். சரி, எல்லா ட்ரேடிங்குமே வந்து பாருங்கள் 0.01 லாட் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எதுலுமே வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக கூட எந்த ஒரு லாட் சைஸுமே நான் சேஞ்ச் பண்ணலை. 0.01 லாட் சைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆஸ் பர் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி. ரெண்டாவது, கரன்சி பேர் வந்து பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நம்ம 20 கரன்சி பேரில் ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ வேறு கரன்சி பேரில் நான் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த கரன்சி பேரில் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருக்கோம் அந்த கரன்சி பேரில் நான் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ட்ரேடிங் போல் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ 40லேருந்து 50 ட்ரேடிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ அப்போ ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு ட்ரேடிங்க்கு ப்ராஃபிட்டாக லாஸாக ஒரு $2. நான் சொல்கிறது ஆவரேஜ். சரிங்களா? ஸோ அதிகபட்சமாக $5 கூட புக் ஆகும், $1 கூட புக் ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் உருவாகிறத பொறுத்து தான் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான். சரிங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லணும் எல்லாமே. ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும், மணி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த கரன்சி பேராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே. சரிங்களா? சரி, ஓகே. இந்த சக்ஸஸ்ஃபுல் முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜியை ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? நான் மட்டுமல்ல, முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்ட ஒரு சில நண்பர்களும் அவர்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து பாருங்கள் $28 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாரு 2 வாரத்தில், அதாவது கடைசி 2 வாரத்தில். சரி, ஓகே. அடுத்து ஆக்சுவலாக இவர் கடைசி 1 வாரத்தில் தான் ஜாயின் பண்ணாப்புல. ஸோ அதனால் $18 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ அடுத்து இவர் வந்து பாருங்கள் $48 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாப்புல, கிட்டத்தட்ட $49 கடைசி 2 வாரத்தில். சரி, நீ மட்டும் 1 மாதம் சொல்கிறேன், இது ஏன்டா கடைசி 2 வாரம்னா அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவர் வந்து பாருங்கள் $63 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாப்புல கடைசி 2 வாரத்தில். ஏன்னா இப்போ இதில் 48 இருக்குது, 63 இருக்குன்னா ஒரு சில ட்ரேடிங் மிஸ் பண்ணது கம்மியாக இருக்கும், ஒரு சில நாட்களில் வந்து முன்ன பின்ன ஜாயின் பண்ணது முன்ன பின்ன இருக்கும். ஸோ கரெக்டுங்களா? சரி, ஓகே. இப்போ லாஸ்ட்டு 2 வீக்ஸ் ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டோட யூசர் ஐடி, இப்போ இன்வெஸ்டர் பாஸ்வேர்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணது கடைசி 2 வாரம் தான். என்கிட்ட முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்ட நண்பர்களுக்கு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட இன்வெஸ்டர் பாஸ்வேர்டை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் என்ன என் அக்கௌண்ட்டில் பண்ணுறேன்னா அதை இயற்சங்க அப்படிங்கிற அப்படியே பண்ணால் போதும். அது மட்டும் இல்லை, அதற்குரிய ரீசனும் தெரியும். நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருந்தாலும் என்ன ரீசன் தெரியும், லாஸ் வந்திருந்தாலும் என்ன ரீசன் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தெரியும். ஏன்னா நான் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுத்துருவேன். ஜூன் மாதம் 2025 100% லாபம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் முரட்டக்காலை ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே. ஸோ இந்த மாதம் மட்டும் இல்லை, ஸோ ஜனவரியில் ஆக்சுவலாக 78% ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 6 மாதத்தில் 78% ஒரு மாதம், இது வந்து 100% ஒரு மாதம், 40% ஒரு மாதம், 24% ஒரு மாதம், அப்புறம் 17% லாஸ் ஒரு மாதம். சரிங்களா? ஆக்சுவலாக 6 மாதத்தில் ஒரு மாதத்தில் 18% லாஸ் புக் பண்ணால் மீதி 5 மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டும் புக் பண்ணால். சரிங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லணும் எல்லாமே. என்ன லாட் சைஸு, என்ன கரன்சி பேர், எங்கே என்ட்ரி, எங்கே ஸ்டாப் லாஸு, எங்கே டார்கெட்டு, நீ எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணணும், இல்லை எவ்வளோ லாஸ் புக் பண்ணணும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லும். சரிங்களா? சரி, ஓகே. நான் என்ன பண்ணுறேன், ஃபைனலாக இப்போ நான் கேலண்டர் ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ இன்றைக்கி வந்து 29 டேட்டு. சரி, ஜூன் மாதம் முதல் வாரம் என்ன, ஜூன் 1 to 8 சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கஸ்டம் பீரியட் போகிறேன். கஸ்டம் பீரியடில் போயிட்டு 1 to 8 வரைக்கும் நான் செட் பண்ணுறேன். ஸோ 8 வரைக்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் டன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 28% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் முதல் வாரத்தில். ஸோ அக்கௌண்ட் நம்பரும் பாருங்கள் அப்படி பார்த்துக்கோங்க சரிங்களா. வேறு அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எடிட் பண்ணுறது அந்த ஈரவங்காய கதையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நான் கஸ்டம் பீரியட் போகிறேன். ஜூன் 9லேருந்து போட்டுக்கலாம், 9லேருந்து 15. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் டன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் $23 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அதான் 23% இரண்டாவது வாரம். ஸோ ஜூன் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில். சரி, என்ன பண்ணுறேன் இப்போ மறுபடியும் நம்ம கேலண்டரில் பாருங்கள் 3வது வாரம் வந்து 16லேருந்து 21 வரைக்கும். சரி, இப்போ நான் கஸ்டம் பீரியட் போகிறேன். ஸோ இது வந்து பாருங்கள் இரண்டாவது வாரத்தில் சேம் அக்கௌண்ட் தான், இந்த அக்கௌண்ட்டில் தான். சரி, ஓகே. இப்போ கஸ்டம் பீரியடில் போய்ட்டு என்ன நம்ம பார்த்தோம் அதுக்குள்ளே மறந்துடுச்சு, 16லேருந்து 21. ஸோ 16லேருந்து 21 வரைக்கும் நான் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 29% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் 3வது வாரத்தில், அதாவது ஜூன் மாதம் 3வது வாரத்தில். ஸோ அக்கௌண்ட் வந்து சேம் தான் சரிங்களா. ஸோ எந்த வித மாற்றமும் இல்லை, எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லை. சரி, மறுபடியும் நான் கேலண்டரை போகிறேன். 4வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா 23லேருந்து 28 வரைக்கும். 27 லாஸ்ட் டேட்டுங்களா, நம்ம ட்ரேடிங் டேஸில் லாஸ்ட் டே, அதனால் 23லேருந்து 27 வரைக்கும் நான் செட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் நான் கஸ்டம் பீரியட் போகிறேன். 23 ஜூன்லேருந்து 27 ஜூன் வரைக்கும் செட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் டன் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 18% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் $110 நான் வித்ட்ராவும் போட்டிருக்கிறேன் சரிங்களா. ஸோ என்றைக்கு 23ஆம் தேதி. சரி, இப்போ இதுவும் பாருங்கள் அக்கௌண்ட்டு சேம் தான். ஸோ கரெக்டுங்களா. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் வேறு அக்கௌண்ட்டில் பண்ணி தவறான ஒரு அப்டேட்டை நம்ம கண்டிப்பாக கொடுக்குறதில்ல. நீங்கள் வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோஸ் போல் நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே இந்த அக்கௌண்ட்லேருந்து நேரடியாக நான் ஓப்பன் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ ஜூன் 27 வரைக்கும் கடைசியாக வச்சுட்டு நம்ம டன் கொடுத்துட்டு நம்ம முடிச்சு விட்ருவோம் அந்த வீடியோவை. ஸோ ஜூன் மாதம் ஆஸ் பர் மொரட்டெக் காலேஜ் ஸ்ட்ராட்டஜி படி நான் 100% $100 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. ஸோ எல்லாமே உங்களுக்கு விலாவரியாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இது எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சரிங்களா. ஸோ இதில் கிட்டத்தட்ட 40 ட்ரேடிங்க்கு மேலே இருக்குது. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2 ட்ரேடிங் பண்ணலாம். 2 ட்ரேடிங்கும் வரும், 5 வரும், ட்ரேடிங் இல்லாமலும் போகும். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது 2 ட்ரேடிங் இருக்கும் சரிங்களா. ஸோ சரிங்க நண்பர்களே, ஸோ இதுதான் இந்த மாதத்தோட மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் சரிங்களா. ஸோ இதே போல் வீக்லி வைஸ் இருக்கட்டும் இல்லை மந்த்லி வைஸ் இருக்கட்டும், நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 20 வீடியோஸ் மேலே போட்டிருக்கிறோம். இன்னும் நம்ம போட்டே தான் இருக்க போகிறோம். நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி இல்லை லாஸ் புக் பண்ணாலும் சரி, ஆஸ் பர் மொரட்டெக் காலேஜ் ஸ்ட்ராட்டஜி படி சரிங்களா. ஸோ சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.